கார்டு வாங்கிறதுக்கு வந்தோம். அதனால் இவங்க சொன்னாங்க, அதனால தான் வந்தோம். ஆமாம், இங்கே யார் பக்கத்து ஆள் போகுதுல அதை பார்த்து வந்தோம். பக்கத்து ஆள் போகுதுல அதை பார்த்து தான் வந்தோம். நான் இங்கே பக்கத்தில் இருக்க பொட்டல்ன்ற ஊர்லேருந்து வரேன். எதுக்குன்னா ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி தான். அதுக்கு நான் ஓப்பன் பண்ண வரும்போது தான் ஆதார் கார்டு நீங்கள் ரினிவல் பண்ணணும், 10 இயர் ஆயிடுச்சு, அந்த பாப்பாவுக்கு ஓப்பன் பண்ணுங்க சொன்னாங்க. 2 நாள் அலைஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஓப்பன் பண்ணுமா, மற்ற இதுலேயும் இருக்குது, தாலுகா ஆஃபீஸில் இருக்குது. ஆனால் அவங்க வந்து டோக்கன் வச்சு பண்ணுறாங்க. 30 டோக்கன் ஒரு நாளைக்கு. அந்த 30 டோக்கன் காலையில் 6 மணிக்கே போய் அங்கே பக்கத்தில் உள்ள ஏரியாவில் உள்ள ஆட்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறாங்க. நம்மளால் அதை பண்ண முடியல. நம்ம லேட்டாக போனால் இன்றைக்கி 30 தான், நீங்கள் போங்க, நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. இவளை 2 நாளாக லீவ் போட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் முடியல. கொஞ்சம் இந்த ஸ்கீம் எல்லா பக்கமுமே இதை ஓப்பன் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். பண்ணுறாங்க, எல்லா பக்கமே இதை ரினிவல் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இந்த ஒரு இடம்ன்றனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நிறைய பேர் சண்டை போடுறாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சொரணம் பிஎம் சத்திரம். அதுதான் ஒவ்வொரு நாளாக அவங்க மாற்றணும் வைக்கணும்னு சொன்ன உடனே அப்போ நம்மளும் மாற்றணுன்ட்டு 10 வருஷம் முடிஞ்சால் மாற்றணும்னு சொன்னாங்க. அதனால் வந்தோம். அப்படி இல்லை, மாற்றணும், கட்டாயம் மாற்றணும்னு சொன்னாங்க. அதான் அது கிடைக்காது. அது இல்லை, அது மாற்றணும், கட்டாயமாக மாற்றணும். 10 வருஷம் ஆகிட்டுனா மாற்றணும்னு சொன்னாங்க. அதான் அது மாதிரி அது ஏதாவது கேட்பாங்க, பேங்களங்களை கேட்டாங்கன்னா மாற்றணும் அப்படின்னு. அதெல்லாம் அப்படி ஒன்றும் விசேஷமாக சொல்லலை. இதை மாற்றணும். காலைல 8 மணிக்கு வந்தோம். அதான் சொரணம்.